கிளிநொச்சியில் பாலியல் அத்துமீறல் மற்றும் பெண் வார்டனை கண்டித்து என்ஐடி மாணவர்கள் நடத்திய போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், மாணவர்கள் அந்த விடுதி வார்டன் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. மாணவர்களிடம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் உடன்பாடு எட்டப்பட்டது? தற்போது போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. சக்தி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் நேரடியாக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தையில் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்பொழுது போராட்டத்தை கைவிடுவோம் என மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த போராட்டம் தற்போது கைவிடப்பட்டது. மாணவரிடம் நேரடியாக விடுதி காப்பாளர் பேபி அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. அதை மாணவர்களுக்கு முன்னிலேயே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பேச வைத்து இந்த போராட்டத்தை இப்ப சுமூகமாக முடித்து வைத்திருக்கார். நம்மிடையே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் இருக்காங்க. சார் வணக்கம். இப்ப இந்த போராட்டத்தில் மாணவர்கள் வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அவர்கள் போராட்டத்தை கைவிட்டாங்க. அடுத்த கட்டமா இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாலஜி கேட்டாங்க. அந்த விக்டிம் ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒரு பொண்ணு ஒரு புகாரை எழுப்புறாங்களோ அவங்கள குறை கூறுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ புகாரை எழுப்புறவங்களை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சாங்க. அது சொல்லியாச்சு இன்ஸ்டிடியூஷனுக்கு. அவங்களும் இனிமே இந்த மாதிரி புகார்கள் யாராவது எழுப்புறாங்க அப்படின்னா எந்த தங்கு தடையின்றி அவங்க சொல்லலாம் அப்படின்னு. நம்பர் 2, இந்த பாதுகாப்பு அம்சங்களை இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து யாரும் மென்னே அலௌட் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு போதுமான அளவு மெஷர்ஸ் இருந்திருக்கு. நேத்து அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அவங்க அதுக்கு தேவையான அந்த செக்யூரிட்டி ஏஜென்சில ஒரு லேப்ஸ் இருக்கு, அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. அது போக அந்த ஒரு கேமரா ஏதோ வேலை செய்யலன்னு சொன்னா அதை பாக்குறதுக்கு தான் போறேன். அது போக அந்த விமன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்களோட விமன் போலீஸ் அமைச்சு ஒரு என்கொயரி பண்ணிட்டு என்ன சேஃப்டி மெஷர்ஸ் கேட்கறாங்க, என்ன தளர்வுகள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத பேசிட்டு, முக்கியமாக மற்ற மாணவர்களும் இதே போன்ற புகார்கள், அதாவது அவர்கள் சொல்றாங்க, உங்களிடம் இதுவரைக்கும் ஏதாவது புகார்கள் வந்திருக்கா எதுவும் காவல் நிலையத்துக்கு? ஏன்னா இது போன்று தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் நடைபெறுவதாக மாணவிகள் எங்களிடம் குறிப்பிடுறாங்களே. அந்த மாதிரி எதுவும் புகார் எங்களுக்கு கொடுத்ததில்ல, இந்த நாலேஜ்லயும் வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். நான் எஸ்பி திருச்சியா ஜாயின் பண்ண பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்திருக்கு. ரிட்டர்னா கொடுத்தாங்கன்னா பழைய நிகழ்வுகளா இருந்தாலும் நம்ம நடவடிக்கை எடுத்துடலாம். இப்ப கூட சொல்லிட்டு வந்தேன், ஏதாவது புகார்கள் இருந்ததுன்னா தெரிவிங்க, நாங்க நடவடிக்கை எடுத்துறோம் அப்படின்னு. மிக முக்கியமாக அந்த ஆடை விவகாரம் தொடர்பாக மாணவிகள் மிகவும் ஒரு கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. அது எதுவும் அவர்கள் விடுதி காப்பாளர்கள் கேட்டது எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் தகவல் சொன்னாங்களா? அந்த மாதிரி எதுவும் அவங்க கமெண்ட் பண்ணதான்? இந்த நேரத்துல நீங்க ஏன் ஹாஸ்டல்ல இருக்கீங்க, இந்த மாதிரி ஆடைகள் ஏன் அணியணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. எந்த ஆடை அணிஞ்சா என்ன, அவங்க பண்ண தப்புக்கு நடவடிக்கை எடுக்கணும். எங்க ஆடை அதுக்கு நடந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு அத்தாரிட்டியில இருந்தோ செக்யூரிட்டியில இருந்தோ வார்டனோ இல்லாம அவர் தனிப்பட்ட முறையில ஏன் ஹாஸ்டலுக்குள்ள வந்தாரு அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. அந்த லேப்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு, அவங்க கரெக்ஷன் மெஷர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப என்ஐடி இது மட்டுமல்லாமல் மற்ற விடுதிகள்ல, முக்கியமாக அரசு விடுதிகள், மற்ற விடுதிகள்ல இது போன்ற வெளியிலிருந்து ஒப்பந்தக்காரர்கள் உள்ளே மாணவிகள் இருக்கும்போது வருவதற்கு என்ன மாதிரியான கடுமையான நிபந்தனைகள் விதிக்க போறீங்க? என்ன நடவடிக்கை வருவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ஷூர் பண்ண வேண்டியது, இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற ஹாஸ்டல்ல ஆண்களுக்கு வேலை இல்லை. ஒரு வேலை ஏதாவது இந்த மெயின்டெனன்ஸ் சம்பந்தமாவோ, பிளம்பிங் சம்பந்தமாவோ, இன்டர்நெட் சம்பந்தமாவோ யாராவது இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்டல் வார்டனோ, இந்த அசிஸ்டன்ட் வார்டன் இருப்பாங்க, அவங்களும் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அவங்க இருந்திருக்கணும் கூட. இவங்க வேலை பார்க்கும்போது அவங்க கூட இருந்திருக்கணும். ஸோ அதை என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கோம். அது ஒரு ப்ரொசீஜரா வச்சிருந்திருக்காங்க. நேற்று ஏதோ லேப்ஸ் ஆயிருக்கு, அதை என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கு. அது இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். எஸ்பி சார் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, பெண் காவலர், அதாவது ஆளுநர்கள் இவங்க எல்லாருமே வைத்து நீங்க அவங்களிடம் தொடர்ந்து கேட்போம், இது போன்ற எதுவும் தகவல் அவங்க சொல்றதுக்கு ஆண் காவலர்கள்ட்ட அவங்க தயக்கம் காட்டினா அது இப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. அவங்களிடம் எதுவும் கேட்டறியதுக்கு அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்க? அதுக்கு தான் இப்போ நான் ஹாஸ்டலை நோக்கி போறோம். நம்ம வெளியிலே இருந்துட்டு இந்த பெண் காவலர்களை மேல அமைச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா வழக்கமா இந்த இடத்துல அவங்க ஆண்களை அலோவ் பண்றது இல்லை. அதாவது இங்க தங்கி இருக்கிற ஸ்டாஃப் இந்த மாதிரி தான் அலோவ் பண்றாங்க. அங்கேயே செக்யூரிட்டி நிறைய பேர் போட்டுருக்காங்க. பட் இப்போ போறதுக்கு காரணம் அந்த என்கொயரி பண்ணிட்டு என்ன பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண் காவலரை அனுப்புறோம். குறிப்பாக 4:30 மணிக்கு புகார் வந்த உடனே நீங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விட்டீங்க. அவர் கைது செய்யப்பட்டார். அதன் முன்பாக எதுவும் தகவல் எதுவும் எஸ்பி சாருக்கு நேரடியா எதுவும் வந்துச்சா? இல்ல, இது வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டாச்சு, கைது பண்ணியாச்சு. உடனே அவரை கைது பண்ணியாச்சு.
மற்றபடி இதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் சம்பந்தமாக எந்த அலர்ட்டும் வரல. இந்த மாதிரி நடந்த மாதிரியும் எதுவும் ரிப்போர்ட் ஆகல. இந்த பெண்கள் வந்து அவங்க 100 கூட கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் தகவல் வந்த உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு. இனி வரும் காலங்களில் என்னென்ன மெஷர்ஸ் இவங்க எடுக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட்ல இந்த டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. வார்டன்ஸ், இந்த வார்டன்ஸை கூட மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நடவடிக்கைகளை என்ன 3 வார்டங்களும் மாற்றப்படுவார்களா? இல்ல, அந்த பிரச்சனைக்குரிய அந்த வார்டனை மட்டும் மாற்ற சொல்லியிருக்கிறோம். மற்றவங்க மேல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. மிக முக்கியமாக அவர்கள் இப்ப நேரடியாக அந்த குறிப்பிட்ட எல்லை வரையே வந்து நாங்கள் இப்ப தற்போது நிற்போம். மற்றவர்கள், அதாவது பெண் காவலர்கள் உள்ளே வந்து இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்துடைய விடுதிக்கு உள்ளே சென்று அவர்கள் தொடர்ந்து மாணவர்களிடம் நேரடியாக கேட்டறிவார்கள். வேறு எதுவும் புகார்கள் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ முக்கியமான தகவல், அந்த விடுதி காப்பாளர் மாற்றப்படுவார் என்ற தகவலை, பிரத்யேக தகவலை வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் நம்மிடையே தெரிவித்திருக்காங்க. களத்தில் இருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்லஸ்.